போராட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மேனாள் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் உஷா ராணி அவர்களே, சவுந்தர் அவர்களே, வேலுமணி அவர்களே, வழக்குரைஞர் சாரநாத் அவர்களே, இளங்கோ சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, சைதை ஜேக்கப் அவர்களே, தா இளையா அவர்களே, கரிகால் வளவன் அவர்களே, மாதவரம் சா இளங்கோவன் அவர்களே, தேவ ஞான முதல்வன் அவர்களே, வில்லிவாக்கம் அப்புன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், தமிழினியன் அவர்களே, வனச்செழியன் அவர்களே, தேவ பொழிலன் அவர்களே, பொதுனி வளவன் அவர்களே, கவிஞர் தலையாரி அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் பாபு அவர்களே, SS பாலாஜி அவர்களே, மற்றும் விடுதலை செழியன் அவர்களே, நீலவானத்தின் இளவன் அவர்களே, எழில் கரோலின் அவர்களே, வன்னி அரசு அவர்களே, கனியமுதன் அவர்களே, பாவலன் அவர்களே, முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சேப்பாக்கம் வெங்கடேசன், முனியா, ரவிக்குமார், வீர ரவிக்குமார், மின்னல் பாபு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே, மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, எனது அழைப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் நாடெங்கிலும் கருப்பொருள் ஒன்றை மையமாக கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை ஒட்டி நாம் ஒரு கருப்பொருளை முன்மொழிவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருள், அதற்கு முன்னதாக பனைவிதை ஊன்றுதல் என்பதை ஒரு கருப்பொருளாக முன்னெடுத்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம்.
அதை போல இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் என்றால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை ஒட்டி தமிழ்நாடு தழுவிய அளவில் மண்டல வாரியாக நான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். இதே இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவோம், செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நடத்துவோம் என்று நான் அறிவிப்பு செய்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது அதிலே ஒரு திருத்தம் செய்து செப்டம்பர் 17க்கு பதிலாக அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளை மாநாடு நடத்துகிற நாளாக நாம் குறிப்போம் என்று அந்த அறிவிப்பை செய்தேன். காந்தியடிகளோடு நமக்கு பல கருத்தியல் முரண்கள் உண்டு என்றாலும் மதசார்பின்மை, மது ஒழிப்பு போன்றவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலோடு உடன்படக்கூடியவர்தான் காந்தியடிகள். ஆகவே நமக்கு அதிலே எந்த நெருடலும் இல்லை. போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு, மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நான் அறிவித்தது இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே இருக்க போகிறார்கள். அவர்களோடு கூடுதலாக சிலரை நாம் நியமிக்க போகிறோம். முறையாக சரியாக பணியாற்றாதவர்களை அடையாளம் காண்பதும் தவிர்க்க முடியாததுதான். ஓராண்டு காலத்தில் எந்த பணியும் செய்யாதவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இன்னும் பல மாவட்டங்களில் தமிழர் எழுச்சி நாடுக்கான மாவட்ட செயற்குழு கூட்டங்களை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள். சுவரெழுத்து விளம்பரங்கள் கூட இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அருமை தோழர்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில் வழக்கம் போல காமராஜர் அரங்கிலே தமிழர் எழுச்சி நாள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 17ஆம் தேதி மக்களை சந்திப்போம். அன்றைக்கு எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விழுப்புரத்திலே 17ஆம் தேதி மாலை தமிழர் எழுச்சி நாள், அங்கீகார வெற்றி விழா, 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழா என்று முப்பெரும் விழாவாக தோழர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். ஆகவே 16ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கிலே நடைபெறுகிற தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வில் வழக்கம் போல இசை நிகழ்ச்சி உண்டு. 3 மணிக்கெல்லாம் அது தொடங்கும். அதன் பின்னர் பட்டிமன்றம் நிகழ்வு, கவியரங்க நிகழ்வு, வாழ்த்தரங்க நிகழ்வு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்புகிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை.
இதை தொடுவதற்கு பலரும் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் இந்த நேரம். பலர் பேசி பார்த்து ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓரிரு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசே மதுபான வியாபாரத்தை நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாழாகி வருகிற சூழலில் மனித வளமே பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும், தேசிய அளவிலான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதனால் இது விடுதலை சிறுத்தைகளின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே அருமை தோழர்களே, இந்த மாநாட்டுக்கும் இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து எனக்கு முன்னர் நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் ஏராளமானோர் மேடையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டும். வழக்கம் போல நேரமின்மை. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக 2 விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பாதிக்கவும் செய்ய முடியாது. அதிலே விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதிலே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகள் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல் படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள், அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இங்க தமிழ்நாட்டு அதை ஓபிசின்னு சொல்றதில்ல, பிசி எம்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க.
உச்சநீதிமன்றம் இரண்டு விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளொதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இரண்டு விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே இந்த கேட்டகரைசேஷன் ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே வந்துவிட்டது. ஆந்திராவில் வருவதற்கு முன்பே பஞ்சாபில், ஹரியானாவில் வந்துவிட்டது. அது 1975 நடந்தது பஞ்சாபில். இது 1996 நடந்தது ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில். ஆக முதல் பிரச்சனை மாநில அரசுகளுக்கான அதிகாரம், மாநிலங்களில் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துகிற அதிகாரம், வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தருகிற அதிகாரம். இது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரச்சனை. நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஒவ்வொரு சாதியினருக்கும் அந்த சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு தொகுப்பிலே 76 சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் 76 சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதுதான் சமூக நீதி. இதை யாரும் மறுக்க முடியாது. அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது தீர்ப்பு அல்ல, அப்சர்வேஷன். இது ஜட்ஜ்மெண்ட், அது அப்சர்வேஷன். ஒரு கருத்தா சொல்றான், யாரும் கேட்கல, பிரேயர் கிடையாது. மனுவுல நாம் தாக்கல் பண்ற மனுவுக்கு பேர் அபிடவிட் பேர், பிரமாண தாக்கல், பிரமாண பத்திரம் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அபிடவிட் சொல்லுவாங்க. அதுல எல்லா விவரங்களையும் எழுதி முடிச்சு கடைசியா பிரேயர் இருக்கும். பிரேயர்னா என்ன, கோரிக்கை. அந்த பிரேயர்ல என்ன சொல்றாங்க, மாநில அரசுகள் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர். அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர். கிரீமி லேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை. அதுல யாரும் அந்த மனு தாக்கல் செய்தவங்க, உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரீமி லேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. இந்த மனுவுல இல்ல. அது விவாதம் நடந்திருக்கு. நீண்ட காலமா அந்த விவாதம் யார் வைக்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் வைக்கிறாங்க. நாம சாதி குடும்பங்கள் பேசணும்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தையே அப்படியே சிதைச்சிருவாங்க. நீங்க எஸ்சி தானே, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஆணவ கொலையை எதிர்த்து பேசணும்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குது இல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க, அதை எதிர்க்காதீங்க, அதை டைலூட் பண்றது. இதுதான் உள்குத்து. இதுக்கு பேர் தான் உள்குத்து. ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். எஸ்சிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கேயும் நியாயப்படுத்தல. ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம். ஆனா வாதிடக்கூடியவர் என்ன சொல்றான், உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா,
உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? இது இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போக செய்கிறது. அது ஒரு ஸ்டேட்டேஜ். இப்ப கிரீமி லேயர் பற்றி யார் பேசுறா? என்ன கிரீமி லேயர்னா என்ன, என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடையில போய் நீங்க கிரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க, கிரீம் பிஸ்கட் கொடுப்பான். அதுல 2 பிஸ்கட் இருக்கும், நடுவுல கிரீம் இருக்கும். 2 பிஸ்கட் ஒட்டி இருக்கும், உள்ள நடுவுல கிரீம் இருக்கும். மேல இருக்கிற பிஸ்கட் வந்து பணக்கார பிஸ்கட், கீழே இருக்கிற பிஸ்கட் வந்து ஏழை பிஸ்கட். நடுவுல இருக்கிற கிரீம் வந்து பணக்காரனாகவும் இல்ல ஏழையாகவும் இல்ல, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு வேற மாதிரி, அவன் தான் கிரீமி லேயர். பிஸ்கட்டுக்கு இடையில கிரீமி லேயர் இருக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன், வளர்ச்சி அடைந்தவன், வலுவாக இருப்பவன், உயர்ந்த சாதி, ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேல இருக்கிறான். அதுக்கும் கீழே எந்த வசதியும் இல்லாமல், கல்வியை நுகர முடியாமல், வேலை வாய்ப்பை நுகர முடியாமல், பொருளாதார வசதி இல்லாமல் மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். இதுக்கு இடையில இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலமா கொஞ்சம் படிச்சு மேல வந்திருப்பான். ஒரு அரசு ஊழியரா, ஆசிரியரா, ஒரு ஓஏ, ஒரு ஸ்கேவெஞ்சர், ஒரு ஸ்வீப்பர், செகண்டரி கிரேட் டீச்சர், பட்டதாரி ஆசிரியர், அவன் அங்க வந்து கை வைக்கிறான். என்ன சொல்றான்னா, உங்க சமூகத்துல படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவன் பிள்ளையே மறுபடியும் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்க மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளே மறுபடியும் குரூப் 1 எழுதுறாங்க, கோட்டாவில் வராங்க, யூபிஎஸ்சி எழுதுறாங்க, ஐஏஎஸ் போறாங்க. அவன் பிள்ளை மறுபடியும் கோட்டாவில் வராங்க, அவன் பேராசிரியரா வரான், அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரான். படிச்சவன் பிள்ளையே படிக்குது, பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு இது வந்து லாஜிக் கரெக்ட், லாஜிக் கரெக்ட். மேலோட்டமா பார்த்தா ஆமா கரெக்ட், ஆமா அப்படி அது தப்பு தானே தோணும். ஆனா அவன் எதுக்கு சொல்றான்னா, அதுதான் உள்குத்து. அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும், அடுத்த தலைமுறை வாங்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவனுக்கு கிடைக்கட்டும், சரி ரைட். ஆனா அவன் நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார அளவுகோலை சமூக நீதி கோட்பாட்டில் திணிப்பதுதான் அவனுடைய நோக்கம். கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு, கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு. வருமான வரம்பு என்றால் ஒரு நபர் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை. இப்ப ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தது, கிரீமி லேயர், அதை யாரும் எதிர்க்கல, அப்படியே விட்டாங்க. ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க. நான் தான் வந்து அப்ப நான் சிங்கிள் மெம்பரா இருந்தப்போ 2009 இருந்து 2016 தோழர் ரவிக்குமார் நானும் பேசி முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களையே சந்தித்து கொண்டு போய் மனு கொடுத்தோம். யாருக்கு? ஓபிசிக்கு. என்ன, இடஒதுக்கீட்டின் வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும். வெறும் 2.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒருத்தர் சம்பளம் வாங்கினான்னா அந்த 2.5 லட்சம் ரூபாய் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் கிரீமி லேயர். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமா இருந்தால் அவனுடைய பிள்ளைகள் ரிசர்வேஷன் பெற முடியாது. இதுதான் கிரீமி லேயர். மாசம் 20,000 மேல சம்பளம் வாங்கினா, இப்ப சாதாரண டீச்சரை ஒரு ஆசிரியராக இருக்கிற 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஓஏ 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வாங்குறாங்க, எல்லா படியும் சேர்த்து. இவர்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டு வருமானம் பிக்ஸ் பண்ணிட்டா. இப்ப என்னன்னா, ஓபிசிக்கு நான் அப்ப போய் மன்மோகன் சிங் கொடுத்த பிறகு 6 லட்சமா உயர்த்தினார். அதுக்கு பிறகு இப்ப 8 லட்சமா அது ஆயிருக்கு. 8 லட்சமா ஆயிருக்கு. 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு ஓபிசிக்கு. யாருக்கு? எம்பிசி மற்றும் பிசிக்கு. இதை பற்றி இங்க பேசுறதுக்கு யாரும் எம்பிசி தலைவர்கள் கிடையாது, ஓபிசி தலைவர்கள் கிடையாது.
திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவன் கொடி ஏத்துறான்னா கொடி பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, அந்த கொடியை வெட்டி எறி. இதான் தலைவர்கள் வந்து தம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை. அங்க எவனோ வந்து ஆப்பு வச்சுட்டு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு. ஓபிசி மக்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாய். 2 பேரும் நான் அன்னைக்கு கிளம்புற நேரத்தில் 2 தம்பிங்க வந்தாங்க. ஏதோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். என்னன்னா அவன் பிரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணிட்டான், யூபிஎஸ்சில மெயின் எழுதி பாஸ் பண்ணிட்டான், இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டான். அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு எளிதா பிரிலிமினரி பாஸ் பண்ண முடியாது. அதாவது நுழைவுத் தேர்வு மாதிரி, பிரிலிமினரிங்கிறது தொடக்க தேர்வு, ஐஏஎஸ்க்கானது. 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் அலாட்மெண்ட் இல்ல. ஏண்டா அலாட்மெண்ட் இல்லைன்னா உங்க 2 பேருடைய ஆண்டு வருமானமும் 8 லட்சத்தை தாண்டி விட்டது. ஓபிசி தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிங்க உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போன. என்ன செய்யணும்னு சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா எங்களுக்கு உடனே போட்டுருவாங்க. ஐபிஎஸ் ஒருத்தரையும் ஐஆர்எஸ் ஒருத்தரையும் போட்டுருவாங்க. 2 பேரும் ஐஏஎஸ் கிளியர் ஆகல, ஒருத்தன் ஐபிஎஸ் ஒருத்தன் ஐஆர்எஸ் கிளியர் ஆயிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ் இருக்கிறவர், மாநிலங்களவை அமைச்சராக இருக்கிறவர், இணை அமைச்சராக இருக்கிறவர் ராம்தாஸ் அத்வாலே. உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டேன் கையோட. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். போய் அவர்கிட்ட கொடுத்தோம். சரி நான் பார்க்குறேன், அவருடைய பிஏ ஃபோன் பண்ணி நாளைக்கு அங்கே ஆஃபீஸ் வந்துருங்க, என்ன செய்ய முடியுமோ நாம முயற்சி செய்வோம் என்று சொன்னார். அந்த 2 பேர் மட்டும் அல்ல, அது மாதிரி 10 பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஓபிசி மாணவர்கள், யாரும் எஸ்சி எஸ்டி இல்ல. ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் கிடையாது, ஓபிசிக்கு கிரிமி லேயர் நடைமுறையில் இருக்கு. 10 பேர் கடினப்பட்டு இரவு பகலாக கண்துஞ்சாமல் படித்து தொடக்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று அதற்கு அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பறிபோகிறது. இது எதனால் நிகழ்கிறது? கிரிமி லேயரால் உருவாகும். இந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற விவாதம். எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன்ல தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். கிரிமி லேயர் அவங்களுக்கு 8 லட்சம் வரை, நமக்கு 8 லட்சம் வைக்காம ஒரு 6 லட்சம் வைக்கிறாங்க வச்சு, அல்லது 10 லட்சம் வைக்கிறான்னு வச்சு, இந்த 10 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா பாதிக்கப்பட மாட்டார்களா? அது என்ன அர்த்தம்னா, உன் அப்பன் படிச்சான்ல, ஒரு ஓஏவா ஆயிட்டான், டீச்சர் ஆயிட்டான், அதுக்கப்புறம் நீ படிச்சாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியுது, ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான். அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். பிறகு இது சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர்
புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிகிள் 341 ஆர்டிகிள் 342 என்ற 2 உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சுட்டார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பர்பச்சுவேட். கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%. எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 30-33% இருந்தாலே ஆட்சி வந்துட முடியும். ஆனா அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும். அது பிராக்டிகலா முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சீக்கிய எஸ்சி, மஜிபி 6, சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. வால்மீகிங்கிற பேர்ல ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த 2 சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு. அங்க மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%. ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ப்ரொபோர்ஷனேட்டா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும். 32% 32% இடஒதுக்கீடு இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதுல எல்லாம் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் சோசியலி ஹோமோஜீனஸ். ஆனா இந்த அடிப்படையில் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், தொகுக்கப்பட்டார்கள், ஒரே பட்டியலில் இணைக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உடுத்துகிற உடை வேறு, நாம் உடுத்துகிற உடை வேறு. அவர் ரொட்டியை சாப்பிடுகிறார், நாம் அரிசியை சாப்பிடுகிறோம். அவர் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார், நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வேறுபாடுகள். இது ஹெட்ரோஜீனஸ். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஹெட்ரோஜீனஸ். ஒற்றுமையா இருந்தால் ஹோமோஜீனஸ், மாறுபாடு வேறுபாடு இருந்தால் அது ஹெட்ரோஜீனஸ். வேறு எந்த அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான சாதிகளை ஒரே பட்டியலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்தார், தொகுத்தார்? என்ன ஹோமோஜீனஸ்? அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன். இந்தியா முழுவதும் எந்தெந்த சாதிகளுக்கு தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றனவோ, பாகுபாடுகள் இருக்கின்றனவோ, அவர்கள் அனைவரையும் அவர் ஒரே பட்டியலில் தொகுத்தார். உணவால், உடையால் வேறுபாடுகள் உண்டு, மாறுபாடுகள் உண்டு. கலாச்சாரத்தால் மாறுபாடுகள் உண்டு. சாதி அடிப்படையில் கூட எனக்கு சாதி வேறு, என் சாதி வேறு என்று சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல 76 சாதிகள் இருக்கின்றன. 76 சாதிகளும் ஒரே மாதிரியான பின்புலம் கொண்டவையா, வரலாற்று பாரம்பரியம் கொண்டவையா என்றால் கிடையாது. 76 தனித்தனி சாதிகள் தான். இந்த 76 சாதிகளும் உட்சாதிகள் கிடையாது. இதை உட்சாதி என்று சொல்லுவதே தவறு. பறையருக்குள்ளே பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு. தேவேந்திர குல வேளாளரில் பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு.
அருந்ததியரில் உற்சாதிகள் உண்டு. ஒரே சமூகத்திற்குள் பல பிரிவுகள் உண்டு. படையாட்சியில் கூட படையாட்சி என்பது ஒரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர், வன்னியர் என்பது இன்னொரு ஏரியாவிலே சொல்லக்கூடிய பெயர், நாயக்கர் என்பது இன்னொரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர். சென்னை போன்ற பகுதிகளிலே நாயக்கர் அல்லது கவுண்டர் என்று சொல்லுகிறார்கள். கவுண்டர் என்றும் நாயக்கர் என்றும் வன்னியர் என்றும் படையாட்சி என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் பல பெயர் அந்த சமூகத்திற்குள்ளே உண்டு. வன்னிய கூட சத்திரியர் என்ற ஒரு பிரிவும் உண்டு. இதுவெல்லாம் உற்சாதிகள். ஆனால் இந்த பட்டியலில் இருக்கிற சாதி ஒவ்வொன்றும் தனித்தனி சாதி தான். தனித்தனி கேரக்டர் உள்ள சாதி, வரலாற்று பின்புலம் உள்ள சாதி. இப்ப நாம சொல்றதுன்னா சொல்லலாம், ஏன்னா நீ நான் ஒன்னா அப்படின்னு சொல்லணும். சாதியவாதி அப்படி சொல்ல முடியும், ஜனநாயகவாதியால் அப்படி சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகவாதிகள். அதனால யாரையும் நீ நான் ஒன்னா, எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, உன்னோட என்ன சேர்த்து பேசுற, என்னோட ஒன்ன சேர்க்கிற அப்படின்னு நம்ம எந்த இடத்துல பேசுறது கிடையாது. சமூக நீதி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் ஜனநாயகவாதிகள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே 2 முக்கிய விஷயங்கள் என்று சொன்னேன். அந்த 2 முக்கிய விஷயங்கள், ஒன்று மாநில அரசுக்கு அதிகாரம் தருவது பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துவதற்கு. 2 ஜட்ஜ்மெண்ட் என்கிற பெயரிலே, அது அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற கிரீமி லேயர் பிரச்சனை. இது எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா ரொம்ப சிம்பிளா உடனே இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அது என்ன பெரிய அதிர்ச்சினா, அவங்களே எதிர்பார்க்கல என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலித்துகளை உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சந்திரசேகர் ஆசாத் என்ன பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு கேட்டார், என்ன இந்த உள்ஒதுக்கீடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க வரவேற்கிறோம். அதிர்ச்சி அடைஞ்சாரு. எப்படி வரவேற்கிறீங்க? இதுல கிரிமி லேயரை நாங்க எதிர்க்கிறோம், சப்கேட்டகரைசேஷன் எதிர்க்கிறோம். அப்புறம் எப்படி இது சப்கோட்டா? தமிழ்நாட்டில் இருக்கிறது சப்கோட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் ஆந்திராவில் இருக்கிறது என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடு இருக்கு. இது யாருக்கும் புரியாம பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, ஆந்திராவில் இருக்கிற உள்குத்து என்பது வேறு. இது உள் ஒதுக்கீடு, அது உள்குத்து. அதை அவன் பிளாக் பண்றான். தனித்தனியா தடுப்பு சுவர் எழுப்புறான். ஏ குரூப் நீ வேற, பி குரூப் நீ வேற, 2 பேருக்கு இடையில ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட் உருவாக்குறான். ஒரு நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்துகிறான். 4 கேட்டகரிக்கு தனித்தனியா. அங்க மொத்தம் 59 சாதிகள். 59 சாதிகளையும் தனித்தனியா பிரிக்கிறான். மாலாவுடைய உற்சாதிகள் ஒரு பிரிவு, மாதிகாவுடைய உற்சாதிகள் ஒரு பிரிவு, அப்புறம் சின்ன சின்ன சாதிகள்லாம் சேர்த்து ஒரு பிரிவு, அதெல்லாம் ஏதோ இன்னொரு சாதி. மொத்தம் 4 பிரிவா பிரிக்கிறான். ஏ குரூப், பி குரூப். ஆதி ஆந்திரா அதுல ஒரு 12 சாதிகளை ஒன்னா சேர்த்து 1% கொடுக்குறான். மாதிகாவோட 18 சாதிகளை ஒன்னா சேர்த்து 7% கொடுக்குறான். மாலா சாதியும் அதே அடையாளமா உள்ள ஹோமோஜீனஸ், அதே அடையாளம் உள்ள சாதிகள் எல்லாம் 25 சாதிகளை ஒன்னா சேர்த்து 6% கொடுக்குறான். இதர சாதிகளை ஒன்னா சேர்த்து, ஆதி ஆந்திராவில் 4 சாதிகள் தான், இதர சாதிகள் ஒரு 12 சாதிகள், அதெல்லாம் குட்டி குட்டியான சாதிகள். 5000 பேர் 10,000 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 10,000க்கு மேற்பட்ட சாதிகள், 30க்கு மேல இருக்கு. எஸ்சி எஸ்டி 10,000 பேர் 10,000 பேர் தான் இருப்பாங்க. என்ன அவங்களாம் இப்ப கிளைம் பண்ணவே முடியாது. குதிரை வண்டார் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது. வள்ளுவ பண்டாரம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது. தென் மாவட்டங்களுக்கு போனா சாம்பவர்கள், ஆதி திராவிடர் அவங்க சான்றிதழ் வாங்க மாட்டாங்க. சாம்பவர்கள் அவங்க மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவங்களால காம்பீட் பண்ண முடியாது. 1922 எம்சி ராஜா, அன்னைக்கு அகில இந்திய தலைவராக இருந்தவர் எம்சி ராஜா. அம்பேத்கர்லாம் பார்த்து அரசியலே தீவிரமான ஈடுபாடு கிடையாது. அவர் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தார், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஆல் இந்தியா லீடரா, நேஷனல் லீடரா இருந்தவர் எம்சி ராஜா. அவர் எம்பியாவும் இருந்திருக்காரு, எம்எல்சியாவும் இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக ஒரு புது இன பெயரை கண்டுபிடிச்சாங்க. ஆரிய இனத்துக்கு எதிராக திராவிட இனம், நாங்கள்லாம் திராவிடர்கள், எங்களை பழங்குடியினர் என்கிற காரணத்தினால், பூர்வீக குடிகள் என்கிற காரணத்தினால் ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும். அப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட் ஒண்ணு கிடையாது, பட்டியல் கிடையாது. அம்பேத்கர் இருந்த பிறகுதான பட்டியல் வருது.
அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன சாதி இருக்குங்கிறதே எம்.சி. ராஜாவுக்கு தெரியாது. அன்டச்சபிள்ஸ் சொல்லப்படக்கூடியவர்கள் அப்ப வட மாவட்டங்கள்ல பறையாஸ் பஞ்சமாஸ் தான் அழைப்பாங்க. ஒட்டுமொத்த எல்லா சாதிகளுக்கும் பறையன் தான் பேரு. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா அன்டச்சபிள்ஸுக்கும் பறையான் தான் பேரு. அதுதான் உலகளாவிய சொல், ஒரே சொல். பறையான் சொன்னா அன்டச்சபிள்ஸ் இன் இந்தியா அப்படிதான் சொல்லுவாங்க. அன்டச்சபிள்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்றது இப்பதான். சர்வதேச பறையனை போல் உன்னை கட்டி வைத்து உதைப்போம் அப்படின்னு ஜான் மேஜர் சதாம் ஹுசேனை சொன்னார். சதாம் ஹுசேன் தமிழ்நாட்டில் பிறந்த பறையனா? இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னான். யாரு? இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர். யார? சதாம் ஹுசேன். நம்ம சுப்பிரமணிய சாமி சொன்னார் மேதகு பிரபாகரன் இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு. அண்ணன் பிரபாகரன் தமிழ்நாட்டில் பிறந்தவரா, பறையர்குடியில பிறந்தவரா? கிடையாது. பறையா என்பது ஒரு இன்டர்நேஷனல் டேர்ம். எதிர்த்து கலகம் செய்கிறவன், இருக்கிற ஆர்டரை சீர்குலைக்கிறவன். பிரபாகரன் அப்படி எதிர்த்து நிற்கிறார். சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறான். உலகம் பூரா உன் டாலர் செல்லு, என் நாட்டில் செல்லாதான். உன் டாலர் என் நாட்டில் வந்தா வெறும் குப்பை, பேப்பர். அமெரிக்கன் டாலருக்கு அவனுடைய நாட்டில் ஈராக்ல மதிப்பு கிடையாது. இது சொல்ற தில்லு ஒரே ஆளுக்கு தான், சதாம் ஹுசேனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலதான் சதாம் ஹுசேனை இன்டர்நேஷனல் பறையான்னு சொன்னான். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி துணிச்சலா பேசுவான் அப்படிங்கிறது உலக வழக்கு. எதிர்த்து கலகம் செய்வான் அப்படிங்கிற ஒரு உலக வழக்கு. இந்த பொருள், அந்த சொல்லுக்குள்ள பொருளை தான் நான் சொல்றேன். என்னையே அந்த அடையாளத்தில் பொருத்தி பார்ப்பாங்க சில பேர். சாதியவாதிகள் அப்படி பார்ப்பான். சாதியவாதிகளை திருத்தவே முடியாது. சாதியவாதிகளை அப்படி பொருத்தி பார்ப்பார். இன்டர்நேஷனல் பறையா அப்படின்னு சொல்றாங்க. பறையா பஞ்சமா என்கிற இந்த இரண்டு சொற்களுக்கும் பதிலாக இவற்றை நீக்கிவிட்டு ஆதி திராவிடா என்று எங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும், அதை கவர்மெண்ட் கெசட்டில் இணைக்க வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் எம்.சி. ராஜா. அவரோடு இணைந்து போராடியவர்கள் சமகால தலைவர்கள், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள். அந்த காலத்தில் இவர்கள் தான் சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் தலைவர்களாக இருந்தார்கள். அகில இந்திய அளவிலே அம்பேத்கர் பறக்கும் போதே ரெட்டமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபையில் சங்கம் கட்டி நடத்தி இருந்தவர். 1891 எங்க பறையர் மகாஜன சபை இருந்துச்சு. அப்பதான் அம்பேத்கர் ஒரு சிசுவா பூமிக்கு வரார். அம்பேத்கருக்கே முன்னோடிகள். திராவிட என்ற சொல்லை தமிழ் மண்ணில் அதிகாரபூர்வமாக புழக்கத்திற்கு கொண்டு வந்தது பண்டிதர் அயோத்திதாசரும் எம்.சி. ராஜாவும் ரெட்டமலை சீனிவாசனும் ஜான் ரத்தினமும். இந்த தலைவர்கள் தான் திராவிடம் என்ற சொல்லையே ஆரியத்திற்கு எதிராக, பார்ப்பனியத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக கையாண்டவர்கள். 1925 பிறதான பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்துக்கு வரார். அதுக்கு முன்னாடியே பண்டிதர் காலமாகி விடுகிறார். அதற்கு முன்னவே அவர் இந்த கோரிக்கையை எழுப்புகிறார். அம்பேத்கரே அப்ப வந்து கண்ணு முழிக்காத கொஞ்சம் தான் சொல்லுவார். சின்ன சிசு. ஆரியத்தை எதிர்க்கிற குரல், போர் குரல், சனாதன எதிர்ப்பு குரல், பார்ப்பனிய எதிர்ப்பு குரல் இந்த பூர்வீக குடிகளை சார்ந்த தலைவர்களின் குரலாக இருந்தது. அதன் அடிப்படையில் வந்ததுதான் ஆதி திராவிடா என்ற ஒரு சொல். ஆனா அன்னைக்கு அதை பலரும் ஏற்றுக்கொண்டார். இந்த சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், சென்னை இந்த பகுதியில் அதிகம் தொடர்பு இருந்த நிலையில கடகடன்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாருன்னு எல்லாம் ஆதி திராவிடான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. திருச்சிக்கு அந்த பக்கம் நிறைய பேர் வாங்கல. அவங்க சாதிய பேரை சொல்லி எங்களுக்கு இப்படிதான் சாதி, இந்து, பறையன். இப்ப என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்ல நான் வந்து 78 எஸ்எஸ்எல்சி முடிச்சேன். எஸ்எல்சி புக்கு நான் வாங்கணும். ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது நேரம் வெறும் எஸ்சி, இந்து அப்படின்னு மட்டும் எழுதிருந்தாங்க. ஒண்ணுமே எழுதல. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போன உடனே அவன் வந்து எஸ்சி ஆதி திராவிடான்னு இருந்துச்சு. எஸ்சி ஆதி திராவிடம். ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் நான் படித்தேன், திட்டக்குடியில். கடலூர் மாவட்டத்தில் வந்து அந்த பழக்கம் கிடையாது. திருச்சி மாவட்டம், அப்போ ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் தான் எனக்கு சொந்த ஊர். ஆனால் நான் படித்தது பக்கத்திலே ஆத்தோரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம், திட்டக்குடி. புழக்கம், வளர்ப்பு எல்லாமே கடலூர் மாவட்டம் தான். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அரியலூர் போகணும். நான் அரியலூர் தான் தாலுக்கா. அங்கே போன உடனே இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுட்டான். ஏன்னா நீ எஸ்சி ஆதி திராவிடா இல்லைன்னா. இல்லைங்க அந்த சாதி தாங்க. இல்லை கிடையாது. ஏன்னா விஏஓ கொடுத்ததுல வேற மாதிரி கொடுத்துருக்கான். விஏஓ சர்டிஃபிகேட்ல நான் பார்த்தா இந்து பறையன்னு எழுதிருக்கு.
இது என்ன செய்யறது? நீ போய் எஸ்சி இந்த எஸ்எஸ்எல்சி புக்கே மாத்திடுவான்ட்டான். அப்புறம் ஹைஸ்கூலுக்கு போய் ஹெட் மாஸ்டரை பார்த்து, என் கிளாஸ் டீச்சரை பார்த்து நான் இது மாதிரி சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கு வேற புக்கே மாற்றி கொடுத்தாங்க. அந்த எஸ்எஸ்எல்சி புக்கிலே அந்த முதல் பக்கத்தில் வந்து அப்படி எழுதிட்டதுனால வேற புக்கே எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு போன பிறகு தான் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். திருச்சிக்கு பக்கம், திருச்சிக்கு தெற்க டெல்டா மாவட்டம்லாம் ஆதி திராவிடர் யாரும் போட்டுறது கிடையாது. அப்போ ஒருங்கிணைந்த சவுத் ஆர்காட், ஒருங்கிணைந்த நார்த் ஆர்காட், சென்னை, வேலூர் ஒருங்கிணைந்த இந்த மாவட்டங்கள்ல தான் எல்லோரும் ஆதி திராவிடம். ஏன்னா இப்போ இந்த தலைவருடைய தாக்கம் இங்கதான் ரொம்ப வெகுவா இருந்துச்சு. இவங்க அடிக்கடி விசிட் பண்ற மாவட்டங்கள். இது ஒரு வரலாற்று தகவலுக்காக சொல்லுங்க. இந்த ஆதி திராவிட என்கிற பெயர் அன்டச்சபிள்ஸ் என்கிற தீண்டப்படாத சமூகம் அனைவரையும் சாதியற்றவர்களாக அடையாளப்படுத்தி ஓரணியில் திரட்டுவது, ஒருங்கிணைய வைப்பது, ஒரு சக்தியாக நிற்பது. அகில இந்திய அளவில் நம்ம வந்து 25% மேல இருக்கிறோம். எஸ்சி 15, எஸ்டி 7.5, மொத்தம் 22%. இது 1971 சென்சஸ். 2011 இப்ப கூடி இருக்கு. இப்போ எஸ்சி வந்து 25% ஆயிட்டாங்க, 23.7. எஸ்டி வந்து 9% கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 8 சம்திங். இப்ப கிட்டத்தட்ட 2 சேர்த்தா 32% மேல போகுது. ஒட்டுமொத்தத்துல 130 கோடியில 32% எவ்வளவு பேர் பாருங்க. 100 கோடியில 32%, 32 கோடி பேர். இப்ப 100 கோடி கணக்கு வச்சுக்கிட்டாலே 32 கோடி பேர் இந்திய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கிறார்கள். வெறும் 35 லட்சம் பேருக்கு தனிநாடு வேணும்னு கேட்டார் அண்ணன் மேதகு பிரபாகரன். ஆனா இந்தியாவில் 32 கோடி மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரால் இந்தியா முழுவதும் ஓரங்கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். கல்வி, வேலை வாய்ப்பில் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். காலம் காலமாக தீண்டாமை என்கிற வன்கொடுமைகளுக்கு ஆளாகி கிடக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை இப்போது பெருகிவிட்டது. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலானவர்கள், 30-35 கோடிக்கு மேலானவர்கள் இங்க ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறாங்க. இப்ப இந்தியா முழுக்க போனா எஸ்சி எஸ்டி ஜெய்பி இந்த ஒற்றை அடையாளம் தான் எனக்கு. இவனை தனித்தனியா கேட்டகரைசேஷன் பிரிச்சு இவனுக்கு இடையிலே மாநிலங்கள்ல மோத விட்டு ஒரு நிரந்தரமான பகையை ஏற்படுத்தி விட்டால் அதுக்கப்புறம் இவங்க ஒருங்கிணையவே முடியாது. இதுதான் சனாதன சக்திகளின் உள்குத்து. அவன் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக எதிர்த்தான். எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற வலு அன்றைக்கு அவனிடத்திலே இல்லை. அவன் அரசியல் சக்தியாக இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக இருந்து அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்த நிலையிலே அன்றைக்கு எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற வலிமை சங் பரிவார் கும்பலுக்கு கிடையாது. ஆனால் அத்வானி தலைவராக இருந்த போது, மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த போது ரத யாத்திரை நடத்தி ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கும்பல் தான் கிரீமி லேயரை பேசுகிறது. கவிழ்த்த கும்பல் தான் சப் கேட்டகரைசேஷனை பேசுகிறது. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்த கும்பல் தான் ஒரு தலைமுறைக்கு இடஒதுக்கீடு போதும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரே குடும்பத்தில் தரக்கூடாது என்று பேசுகிறது. அவர்களின் நோக்கம் அதை தாண்டி இடபிள்யூஎஸ் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதை கடுமையா எதிர்த்து இருக்க வேண்டும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லா சாதியிலும் இருக்கிறாங்க. அப்பனா அவன் கொடுக்குற அந்த 10% எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு போகணும். ஆனா அதுல அவன் பிளாக் பண்றான். 10% ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். அதுல இடபிள்யூஎஸ், அதுக்கு சட்டம். ஓபிசிக்கு சட்டம் இல்ல, எஸ்சி எஸ்டிக்கு சட்டம் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, தனி சட்டம் கிடையாது. ஓபிசிக்கு எதுவுமே கிடையாது. நாளைக்கு நிறுத்தினா கூட நிறுத்தலாம், இல்லைன்னா கூட இல்லைன்னு போறோம். ஆனா அங்கங்க ரீஜனலா ஓபிசி லீடர்ஸ் வளர்ந்துட்டாங்க. முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக், சரத்குமார், சரத் பவார், சித்தராமையா,
பினராயி விஜயன். ஓபிசி லீடர்ஸ் அங்கங்க எமர்ஜ் ஆயிட்டாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாயிருச்சு. மாநில கட்சிகள் வலுப்பெற்று விட்டன. இப்ப ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அவர்களால் அவ்வளவு இலகுவாக தூக்கி எறிய முடியாது. அதனால அவன் டைலூட் பண்றான். அவன் செய்த முதல் அடியே இடபிள்யூஎஸ் தான். சமூக நீதியின் கோட்பாட்டில் பொருளாதாரம் என்பதற்கான எந்த அளவுகோலும் கூடாது. அந்த எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவே கூடாது. அதான் சோசியல் ஜஸ்டிஸ். எந்த சூழலின் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியாவை பேசக்கூடாது. கிரீமி லேயரை பத்தி பேசக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், சோசியலி டிப்ரைவ்டு கிளாஸஸ், ரொம்ப மோசமா பின்தங்கி இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், தலை நிமிர முடியாத அளவுக்கு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். தலித்துங்கிற சொல்லுக்கு புரோக்கன் பீப்புள் தான் பேர். தலித்துங்கிற சாதி பேர் கிடையாது. அது தெரியாம சில பேர் கத்திட்டு கிடக்கிறான். ஆதி திராவிடா என்பது சாதி பேர் கிடையாது. அது ஒரு இனத்தின் பெயர். ஆரியத்துக்கு எதிரான ஒரு இனத்தின் பெயர். அது பெரியார் தான் சொல்லிட்டாரு. சில பேர் பெரியாரை திட்டிட்டு கிடக்கிறாங்க. பண்டிதரை திட்ட முடியாது இல்ல, பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிற சூட்சுமம், தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு எப்படி என்றால், ஒரே தொகுப்பாக தான் இன்றைக்கு எஸ்சி இருக்காங்க. 76 சாதி, மொத்தம் 78 சாதியில் 2 சாதி ஒருத்த கூட இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு சாதி பேரு பாடானன், இன்னொரு சாதி பேரு கக்கலான். 2 சாதி இப்ப ஒரு நபர் கூட கிடையாது. செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சாதி கூட கிடையாது சாதி. ஆனா லிஸ்ட்ல இருக்கு. கக்கலான் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செங்கோட்டை தாலுகா ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதுல கக்கலான் ஒரு சாதி இருந்துச்சு. இப்ப ஒரு ஆள் கூட இல்ல, சர்வேல கிடையாது. அப்புறம் பாடண்ணன் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செங்கோட்டை தாலுகா ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இதுலயும் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அந்த சாதி. அது இருந்தாங்க, இப்ப இல்ல. ஆக மொத்தம் 78 சாதியில 76 சாதிகள் தான் இருக்கு. இதுல நிறைய உனக்கு வாயிலே நுழையாத பேர். ஆதி திராவிடா தெரியும். ஆதி கர்நாடகா ஒரு சாதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. அஜிலா அப்படின்னு ஒரு சாதி இருக்கு. அது யாரோ ஒரு பெண் பேர் மாதிரி இருக்குல்ல, அஜிலா. ஐயனாவர் அது கன்னியாகுமரி மட்டும் இருக்கு. பைரான்னு ஒரு சாதி, பைரா. பகுடா, பண்டி, பெல்லாரா, பரத்தார் அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும். செலவாடி, சமார், முச்சி, சண்டலா, சேருமான், தேவேந்திர குலத்தான், டாம், டொம்பரா, பைடி, பானோ, இது 4 ஒன்னா சேர்த்துட்டான். தொம்பன் ஒரு சாதி உண்டு. ஊருக்கு ஊரா மேலங்க அடிப்பாங்க. தொம்பன், கொடகாலி, கொட்டா, கொசாரிச்சி, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிலாம். இதெல்லாம் எஸ்சி சாதிக்குள்ள இருக்கு. எஸ்சி சாதிக்குள்ள இருக்கு. ஹொலையாங்கிறது கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. கர்நாடகாவில் இந்த சாதி இருக்கு. ஹொலையாங்கிறது. ஜக்கலின்னு ஒரு சாதி. ஜம்புவுலு, கடையன், கல்லாடி, கணக்கன், பாடண்ணா, கரிம்படன், கவரா, கோழியன், கூசா, கூட்டன், கூடன், குடும்பன், குறவன், சித்தனார், மயிலா, மாலா, மன்னன், மாவிலான், மோகர், முண்டாளா, நலகேயாவா, நாயாடி. மன்னனே ஒரு சாதி இருக்கு. நாயாடி, பல்லன், பல்லுவன், பம்படா, பாணன், பஞ்சமா, பன்னாடி, பின்னாண்டி, பன்னியாண்டி, பறையன், சாம்பவர். இது 3 ஒன்னா சேர்த்திருக்கான். 86வது இடத்துல இருக்குது. பறையன்கிறது PARAIYAN அது ஒண்ணு. PARAYAN அது ஒண்ணு. எவனும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. யாராவது ஒரு தாசில்தார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருப்பான், ஐ போடாம இருந்திருப்பான். அவன் பின்னால வரவங்க பூரா அப்படியே எழுதிட்டு வந்திருப்பான். அது ஒரு சாதி ஆகி போச்சு. சாம்பவர், பரவன், பதியான், புலையன், சேரமார், புதிரை வண்ணான், ராணியார், சமகரா, சாம்பான், சப்பரி, செம்மான், தண்டன், திருவள்ளுவர்னு ஒரு சாதி. திருவள்ளுவர் சாதி பேரு. வல்லான், வல்லுவன், வண்ணான், வாதிரியான், வேலன். வேலன் சாதி பேர்னா யாரும் சாமியை கும்பிட மாட்டானோ. வேளான் அது ஒரு சாதி பேரு. வேலன்ங்கிறது சாதி பேரா இருக்கு. எஸ்சி சாதி பேரு. வெங்கனூர் ஆதி திராவிடர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு சாதி இருக்குது.
ஆதி திராவிடர்ல வெங்கனூர் ஆதி திராவிடர் எங்களுக்கு போட்டு கொடுத்து எவனும் வாங்கியிருக்கிறான். வெறும் ஆதி திராவிடர் போடாதீங்க, அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லியிருப்பான். சர்டிபிகேட் வாங்கும் போது அவன் தாசில்தார் அப்படியே எழுதியிருப்பான், வெங்கனூர் ஆதி திராவிடர் எழுதியிருப்பான். பின்னால் வரவங்க பூரா அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பான். அது ஒரு சாதியா போயிருச்சு. வெங்கனூர் ஆதி திராவிடா, வேப்பூர் பறையன், வேப்பூர் பறையன் ஒரு பறையன் தான், வெட்டுவான். இதெல்லாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல. இப்ப ஷெட்யூல் எஸ்சிஏன்னு ஒன்று பிரிச்சு தனியாக போட்டிருக்காங்க. ஆதி ஆந்திரா, அருந்ததியர், சக்கிலியன், மாதாரி, மாதிகா, பகடை, தோட்டி, இதெல்லாம் ஒரே குரூப். இப்போ அந்த 7 சேர்த்து அருந்ததியர் ஒரு பேர் கொடுத்துறாங்க. ரீநேமிங், இது வந்து சப்கேட்டகரைசேஷன் கிடையாது. இந்த 7 பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரீநேம் பண்ணிருக்காங்க. ஏன் இது சப்கேட்டகரைசேஷன் இல்லைன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர், அதுல 7 சாதியில ஒன்னா சேர்த்து தேவேந்திர குலத்தான், குடும்பன், பல்லன், பன்னாடி, வாதிரியார் அப்படிங்கிற சாதிகள்லாம் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சப்கேட்டகரைசேஷனா? மேலோட்டமா பார்த்தா சப்கேட்டகரைசேஷன். ஆனால் தமிழ்நாட்டில் செய்திருப்பது சப்கேட்டகரைசேஷன் அல்ல. இவர்கள் எல்லோரும் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற ஒரே தொகுப்புல தான் வராங்க. பிரையாரிட்டி என்கிற அடிப்படையில், முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு 3% மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவேந்திர வேளாளர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது, மற்ற பிரிவினருக்கு தனி இடஒதுக்கீடு கிடையாது. யாரையும் வகைப்படுத்தல, கேட்டகரைஸ் பண்ணல, பிளாக் பண்ணல. உனக்கு இத்தனை பர்சன்ட், உனக்கு இத்தனை பர்சன்ட், உனக்கு இத்தனை பர்சன்ட். ஏ குரூப், பி குரூப், சி குரூப், டி குரூப் ஆந்திராவில் இருக்கு. அதை அப்படியே தெலுங்கானாவில் பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இது சப்கேட்டகரைசேஷன் என்ன ஆயிருக்கும்னா 3% அருந்ததி, அவ்வளவுதான், அதோட நின்று பிளாக் பண்ணிடுவாங்க. தேவேந்திர குல வேளாளர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, அவ்வளவு, அதோட நின்னுக்க. ஆதி திராவிடர் எவ்வளவு இருக்கிறாங்க, இத்தனை பர்சன்ட், இந்த 19 18 பிரிச்சு உனக்கு கொடுத்துறோம். இதுக்குள்ள அது போக முடியாது, அதுக்குள்ள இது வர முடியாது, பிளாக் ஆயிடும். இது சப்கேட்டகரைசேஷன். இது ஒரு நிரந்தர பிளவு. எந்த காலத்தில் இருக்கிறனால ஒன்று சேர முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு பிரையாரிட்டி அடிப்படையில் தரப்படுகிறது. அவங்களுக்கு 3% வாங்கிக்கலாம். அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற 15% போட்டி போடலாம். ஓபன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் அருந்ததியர். எச்சம் இருக்கிற அந்த 15%க்குள்ளேயும் அருந்ததியர்கள் காம்பீட் பண்ணலாம். இது ஆந்திராவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது. அங்க இருக்கிறது கேட்டகரைசேஷன் அல்லது கிளாசிபிகேஷன். இங்க இருக்கிறது சப் கோட்டா, விதின் தி கோட்டா. 18-19% இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டில் 1% பழங்குடியினருக்கு போகிறது. மிச்சம் இருக்கிற 18%-ல் 3% அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால், வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால், இவர்களோடு மற்றவர்களோடு போட்டியிட முடியாத நிலையில் இருப்பதனால் முன்னுரிமை அடிப்படையில் அது தரப்படுகிறது. எஞ்சிய தகுதி படைத்தவர்கள் அந்த 15%-ற்குள்ளும் போட்டி போடலாம். ரோஸ்டர்ல வருது. ரோஸ்டர்ல எஸ்சிஏ முன்னால வச்சிடறாங்க. ஷெட்யூல் காஸ்டுக்கு 2வது இடம். அந்த 2வது இடத்துல யார்? ஃபர்ஸ்ட் எஸ்சிஏ, எஸ்சி அருந்ததியர். இதுவரை ரோஸ்டர்ல இருந்துச்சு, இப்ப இல்லது, எடுத்துட்டாங்க. ஆனா அந்த 15%-ற்குள்ளும் அவர்கள் பங்கு பெற முடியும். இது எப்படி சப்கேட்டகரைசேஷன் சொல்ல முடியும்? இதை நாங்க ஆதரிச்சோம். விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவால் தான் அது வெற்றி பெற்றது, நடைமுறைக்கு வந்தது என்பதை நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். வரலாறு தெரியாதவன் வாய்க்கு வந்தது பேசலாம். நான் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்துல, என்னோடு தோழர் ரவிக்குமார் இணையாத போது, தோழர் சிந்தனை செல்வன் சேராத காலத்திலேயே மதுரை மண்ணில் அருந்ததியர்களின் பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப அருந்ததியெல்லாம் பார்க்கிறேன், ஒடுக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். நமக்கு அதெல்லாம் இது என்ன வகுப்பு, அது என்ன வகுப்புன்னு ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அப்போவே இடஒதுக்கீடு கோரிக்கை வந்த போது ஆதரித்தவர்கள் அன்றைய விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு திருமாவளவன் தனியாக நின்று இந்த குரலை எழுப்பியவன். இன்னைக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கிறோம், அது வேற. என் பக்கத்துல இவ்வளவு பெரிய தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க கூட. அன்னைக்கு வெறுமனே ஆடு மாடு மேய்க்கிறவன், கொத்து வேலை செய்யறவன், குளத்து வேலையா கொத்து வேலையா, கட்டிட வேலை செய்யறவன், மரம் ஏறுறவன், அவன் தான் என் கூட இருந்தான். யாரும் படிச்சவன் என் கூட கிடையாது. ஐஏஎஸ் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, யாரும் டாக்டர் கிடையாது, எந்த அரசு ஊழியர் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, ஒரு வக்கீல் கிடையாது, எவனுமே இல்லை. அன்னன்னைக்கு போய் கட்டட வேலை செஞ்சுட்டு வந்து அண்ணன் ஒரு வாசகம் எழுதி கொடுங்க, நான் போஸ்ட் அடிச்சு விட்டுறோம்மா. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், போய் அடிச்சு விட்டுவான்.
சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை எழுதி கொடுப்பேன், அடிச்சு விட்டுவான். அப்படிதான் முழக்கங்களை எழுப்பணும். வினோபா காலனி ஏதோ ஒரு காலனி திருவொற்றியூர் பகுதியில் என்ன கதை, விம்கோ நகர். விம்கோ நகர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு 90களின் தொடக்கத்தில். அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய குழுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. எனக்கு அழைப்பு விடுத்தாங்க. என்ன கூட சந்திரபோஸ் வந்தார், இன்னைக்கு உயிரோட இல்லை. நாங்க அப்ப 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. எப்பவும் அவர் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு என்ன. நாங்க பஸ்ல பயணம் பண்ணி வந்தோம். அந்த கூட்டத்தில் இந்த எஸ்சி ஆர்கனைசேஷன்ஸ், தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற பெயரில் ஆதி தமிழர் விடுதலை முன்னணி அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க பேரோட. இப்ப நான் கேட்டேன், இந்த ஆதி தமிழர் விடுதலை முன்னணி இருக்க இதுல யார் யார் எந்தெந்த சமூகங்களை சார்ந்த அமைப்புகள் வரும்னு கேட்டப்போ ஒருத்தர் பளிச்சுன்னு சொன்னாரு, இதுல அருந்ததியர்கள் சக்கிலியர்களுக்கு சேர முடியாது, இந்த அமைப்புக்கு சேர முடியாது. ஏன் தோழர்? அவங்க தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கு எல்லாம் போறாங்க. நாயுடுகளோட நாயக்கர்களோட அவங்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வரும், அதனால சேர்க்கிறார். அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நான் இதில் சேர முடியாது, இதில் இணைந்து என்னால் செயல்பட முடியாது என்று தன்னந்தனி ஆளாக வெளியேறி வந்தவன் திருமாவளவன். இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும்? கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு இருக்கிறது, ஏதோ பேசிட்டு இருக்கிறான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் பொழிலன். கேளுங்க, பொழிலன் தான் அந்த கூட்டத்தில் இருந்தார். தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் உருவாக்கின தோழர் பொழிலன் பெருஞ்சித்தனாருடைய மகன். அவங்கெல்லாம் இருந்த கூட்டம் தான். விம்கோ நகர்ல இன்னைக்கு பசங்க இருக்கிறாங்க. நான் இந்திய தேசியம் அப்படிங்கிற விஷயத்துல தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போட இணைத்து பேசினேன். அதனால அவங்க எல்லாம் முரண்பட்டு நம்ம தம்பி நம்ம கட்சியில சேர வந்தவங்கலாம் அம்பேத்கர் சிறுத்தைகள் தனியா போயிட்டாங்க. அப்பவே நான் பறையர் அரசியல் பேசலன்னு என் மேல அவங்களுக்கு கோபம். அதான் வெளிப்படையா சொல்றேன். எல்லாரும் அவன் சாதியை சொல்லி உணர்வை ஊட்டி கன்சாலிடேட் பண்றான். நீங்க 19 இப்படிதான் பண்டிதர் பண்ணிட்டாரு, இப்படிதான் ரெட்டமலை சீனிவாசன் பண்ணாரு, இப்படிதான் எம்சி ராஜா பண்ணாரு. இந்த சமூகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே பொதுவா பேசியே சுரணை கெட்டு போயிட்டாங்க. இந்த சமுதாயம், இந்த சாதி, இவங்களுக்கு யாருக்கும் சாதி உணர்வே இருக்க மாட்டாங்குது. சாதி உணர்வை ஊட்டுறதுதான் எங்க நோக்கம் அப்படின்னு என்கிட்ட வாதாடின பையங்க தான் இன்னைக்கு அம்பேத்கர் சிறுத்தைகள் இருக்கிறாங்க. என்கிட்ட பேசினாங்க. நான் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, தேசிய பார்வையோட பாரு, தமிழ்நாட்டு அரசியலோட பார்க்காத. ஷெட்யூல் காஸ்ட் மக்களை எப்போதுமே நமக்கு இந்திய தேசிய அரசியல்ல மொழிவழி தேசியத்தை பேசுகிற போது முரண் வரலாம். அந்த முரணை நாங்க பேசுவோம். நாம பேசுற தமிழ் தேசியம் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வேறுபாடு அதுதான். மற்றவன் பேசுறது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு, மாநில உரிமை. விடுதலை சிறுத்தைகள் பேசுவது சனாதன எதிர்ப்புடன் கூடிய இந்திய தேசியத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் வளர முடியும். இதை விவாதிக்க யாரும் வரலாம், விவாதிப்போம். இது அந்த நாள்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படி நான் விம்கோ நகர்ல பிரச்சனை பண்ண காலத்துல என் கூட தோழர் ரவிக்குமார் கிடையாது, தோழர் சிந்தனை செல்வன் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. அன்னைக்கு நான் அருந்ததியர் சமூகத்தினரை நீங்கள் சாதிய ஒடுக்குமுறை என்கிற அளவுகோலை கொண்டுதான் பார்க்க வேண்டுமே தவிர மொழி அடிப்படையில் பார்க்கக்கூடாது. திருப்பூர்ல கருணா மனோகரன் ஒரு மாநாடு நடத்தினார். அவர் பாமகவோட முக்கியமான ஒரு புள்ளி தமிழர் வாழ்வு உரிமை மாநாடு நடத்தினார். அப்ப பாமகவுக்கு அரசியலமைப்பு சட்டமே அவர் தான் எழுதி கொடுத்தார் சொல்லுவார். இப்ப இருக்கிறாரா என்ன எனக்கு தெரியல. அவர் பேர் கருணா மனோகரன், இறந்துட்டார். அவர் மருத்துவர் ராமதாஸ்லாம் அறிக்கை எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் திருப்பூர்ல ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் எனக்கு முன்னால மயிலாடுதுறை ராமதாஸ் ஒருத்தர் பேசினார். அவர் ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அவர் ரொம்ப ஆவேசமா அருந்ததியர் சமூகத்தினரை, சக்கிலியர் சமூகத்தினரை தமிழ் தேசியம் என்கிற பெயரால் நீங்கள் ஒதுக்க பார்க்கிறீர்கள் என்று கடுமையாக பேசினார். அடுத்து என்ன விட்டாங்க, நான் பேசுறது ஒண்ணுமே இல்லை, மயிலாடுதுறை ராமதாஸ் பேசியதை வழிமொழிகிறேன் அப்படின்னு நான் பேசினேன். வழிமொழிகிறேன் பேசினேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்துக்கெல்லாம் பேசினேன். நான் பேசி முடிச்ச உடனே வெங்காலூர் குணா, அவர் தான் அறிஞர் குணா, அவர் என்னை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குனார். நீ என்ன சரியான ஆளுன்னு நினைச்சேன், நீ இப்படிப்பட்ட ஆளா இருக்கிறேன், நீ வடுக வந்தேரிகளுக்கு துணை போற ஆளா இருக்கிறேன். எனக்கு அது வடுக வந்தேரிகளை எனக்கு யாருக்கு தெரியாதுங்க அப்படின்னு கடுமையாக பேசினாரு. அங்கிருந்து எங்களை கருணா மனோகரன் வீட்டுக்கு வாங்க காஃபி சாப்பிட போனா அவரும் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வச்சு என்ன வாங்குன்னு வறுத்து எடுத்துட்டார். நான் சொன்னேன், மொழி அடிப்படையில் தலித்துகளை ஒருபோதும் பாகுபடுத்தக்கூடாது. இந்தியா முழுவதும் அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமைங்கிறது தான், பாகுபாடுங்கிறது தான் ஒரே அளவுகோல். இந்திய அளவில் ஒருங்கிணைஞ்சு நின்று போராடினாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைஞ்சு போராடிலாம் தீர்வு காண முடியாது.
தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ச்சி அடைந்த குட்டி முதலாளிகளின் கோஷம். குட்டி முதலாளிகளா யார் இருப்பான்? தலித்துகளா இருப்பான்? பஸ் ஓனரா யார் இருப்பான்? மில்லு ஓனரா யார் இருப்பான்? பெரிய வணிகரா யார் இருப்பான்? வர்த்தகரா யார் இருப்பான்? கான்ட்ராக்டரா யார் இருப்பான்? யாராவது தலித்து இருக்கிறான்? அதுல அவர்களுடைய வணிக நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான முழக்கங்களை அவங்க முன்வைக்கிறாங்கன்னு அன்னைக்கு ஒரு இடதுசாரி பார்வையில் இருந்து நான் விமர்சனம் வைத்து விட்டு வெளியே வந்தேன். இது குட்டி முதலாளிகளின் கோஷம். அப்படி என்றால் அம்பேத்கர் பார்வையில் சாதி இந்துக்களின் கோஷம் சொன்னேன். கருணா மனோகரன் வீட்டில் நடந்த விவாதத்தில் இந்தியா முழுவதும் தலித்துகளை தலித்துன்னு தான் பார்க்கணும், ஷெட்யூல் காஸ்ட் தான் பார்க்கணும், அப்படிதான் ஒருங்கிணைக்கணும். மொழி அடிப்படையில், மாநில அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில், உணவு அடிப்படையில் மக்களை பாகுபடுத்த கூடாது. இந்த பார்வை எனக்கு அப்ப இருந்தே உண்டு. அப்ப வாதித்துட்டு இருக்கிறேன். சண்டை வந்துச்சு. அதுல இருந்து எனக்கும் அறிஞர் குணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்ன தூக்கி போட்டார். அப்புறம் அந்த தமிழ் தேசியம் பேசுற முழுக்க விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிச்சாங்க. தோழர் ரவிக்குமார் ஒரு விமர்சனம் தமிழ் மண் இதழிலே வைத்தார். மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தன. நான் தோழரிடத்திலே சொன்னேன். உடனே அதை நிறுத்திக்கிட்டார். அது நேர்மையா இருக்கிறதா, நேர்மை இல்லையா, அது அல்ல. பெரியாரை இந்த நேரத்தில் நாம் சமூக நீதியின் அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் நமக்கான ஆயுதங்கள் என்று நான் தோழர் ரவிக்குமார் அவரிடத்திலே என் கருத்தை பதிவு செய்தேன். அதோடு நிறுத்தினார். அதுக்கப்புறம் அதை பத்தி என்னைக்குமே அவர் பேசுறேன். அந்த வாதம் சரியா தவறா என்பது வேறு. ஆனா அந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் வச்சு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, தாக்குதல் நடத்தினாங்க. அம்பேத்கர் படம் போடக்கூடிய எந்த துண்டறிக்கையிலும் பெரியார் படம் போட்டதில்லை. விடுதலை சிறுத்தைகள் வருகிற வரை, திருமாவளவன் வருகிற வரை அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் அம்பேத்கர் படம் மட்டும்தான் போடுவார்கள். அதில் பெரியார் படம் போட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. திருமாவளவனின் வரவுக்கு பிறகுதான் அம்பேத்கர் படமும் பெரியார் படமும் இணைந்த துண்டறிக்கைகளும் சுவரொட்டிகளும் தமிழகத்தில் பரவின. மானசீகமாக நாம் அவர்களை நம் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமூக நீதி என்கிற ஒற்றை வரையறையில். ஆகவே தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அதே கோரிக்கையை வலுவாக பேசிய சூழலில், அன்றைய முதல்வருக்கு அது ஒரு நெருக்கடியாக மாறிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போது அவர் முதலில் அழைத்து என்னையும் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் அழைத்து பேசினார். அவர் என்ன நினைச்சு அழைத்திருப்பார் அப்படின்னு நாங்க பின்னால யூகம் பண்ணோம். அவர் என்ன நினைச்சிருப்பார்னா, சராசரியான ஒரு தலித் தலைவரை போல் திருமாவளவன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நான் யூகமா சொல்றேன், அவர் வெளிப்படுத்துறது. ஏன்னா அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தது அவர் சொல்ல நினைச்ச என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டு கேட்கிறார். தோழர் இருந்தார். நாங்க சொன்னோம், எப்படி பேக்வேர்ட்ல மோஸ்ட் பேக்வேர்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல மோஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அந்த கோரிக்கை நியாயமானது. அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். 6% கேட்கிறாங்களே, என்ன டேட்டாவோ டேட்டா அடிப்படையில் கொடுங்க. கம்யூனிஸ்ட் தான் 6% வேணும்னு கேட்கிறாங்க. திரும்ப சொன்னார். இவ்வளவுதான். பொதுவாக அவர்கிட்ட தான் பேசுவார், என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டார் கலைஞர். நாங்க 2 பேரும் போனா அவர்கிட்ட தான் பேசுவார். வாஞ்சியா பேசுவார், அது வேற விஷயம். தோல்ல கை போட்டுவார், அது வேற விஷயம். ஆனா விவாதம் நடக்கிற போது தோழர் தான் பேசுவாங்க. நான் குறுக்கிட்டு தான் சொன்னேன். 6% கேட்கறாங்க, 18% 3ஆ பிரிவு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எது சரியோ. ஆனா உள்ஒதுக்கீடு தேவை. முதலில் கலைஞரிடத்திலே இதை அழுத்தி சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்த வரலாறு இன்னைக்கு கூட தீக்கதில் வந்த கட்டுரையை காட்டினார் அண்ணன் நீலவானத்து நிலவன். அதுல தோட சம்பத்து எழுதின கட்டுரை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதுல என் வரதராஜன் இப்படி பேசினாரு. அந்த கூட்டத்தில் திருமாவளவனும் இதை ஆதரித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா சில பேர் வெளியில அவர் எதிர்த்தாரு இல்ல ஆதரிச்சாருன்னா அது வைத்தறிச்சல் ஆதரிச்சாரு, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஆதரிச்சாரு. என்னையா விளக்க? அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு பேசுறேன். ஏன்னா வரலாறு காணாத ஒரு எழுச்சிங்க மதுரையில. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது இந்த சப் காஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு எழுச்சி உருவானது. அப்பவே எல்லாம் தடை போட்டாங்க. ஏய் இவன் வேற, அவன் வேற, அவன் அங்கிருந்து வந்திருக்கிறான்,
அவன் அங்க இருந்து வந்திருக்கிறான், சவுத் ஆர்காடு கடலூர்ல இருந்து. அவன் உன் ஆள் இல்ல, போவாத பின்னால தட்டுறான். உன் மொழியை பேசுறானா வீட்டுல, தடுத்தாங்க. அதை தாண்டியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திலே கணிசமான அளவில் தோழர்கள் ஜனநாயக சக்திகளாக இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி பாலாஜி போன்றவர்கள் இந்த இயக்கத்திலே துணை பொதுச் செயலாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொது இயக்கமாக, பேர் இயக்கமாக இது வளர்ந்திருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பல். ஆளாளு திமுக மேல கோவம் இருக்கிறவங்கலாம் நம்ம மேல திட்டுறான், நம்ம மேல கோவம் இருக்கிறவங்கலாம் திமுகவை திட்டுறான். ரெண்டு வகையா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. நம்ம வளர்ச்சி பிடிக்காம பொறாமை பிடிச்சவங்க பூரா நம்மளை நேரா திட்ட முடியாம திமுக 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 அப்படிங்கிறான். திமுகவை சுத்தமா பிடிக்காதவங்களாம் இவன் போய் அங்க ஒட்டிக்கிட்டே இருக்கிறதால தான் இடதுசாரிகளா இருக்கிறாங்க. இந்த ஆள் வெளியே வந்துட்டான்னா நம்ம திமுகவை காலி பண்ணிடலாம், பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம், நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அவனும் நம்மளை சேர்ந்துக்கிட்டு வறுத்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டில் தரப்படுகிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற சப் கேட்டகரைசேஷன் என்பது வேறு. இந்த சப் கேட்டகரைசேஷனை எதிர்ப்பதனால் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்துக்கு இருக்கிற உள்ஒதுக்கீட்டை எந்த நிலையிலும் சீண்ட முடியாது, பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அதை இனிமேல் டச் பண்ண முடியாது. 3% அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு அதுக்கு தனி சட்டம் வந்துருச்சு. அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, யாரும் எதிர்க்க முடியாது. நாம ரிவ்யூ பண்ண சொன்னது பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஸ்பிளிட் தி ஷெட்யூல் காஸ்ட் இன் ஈச் எவரி ஸ்டேட். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாநில அரசுகள் லிட்டரலி ஸ்பீக்கிங் காஸ்ட் இன்டு ஸ்டேட்ஸ். அதுதான் இன்னைக்கு நடைமுறை. சாதி இந்துக்களின் அரசுகளாகத்தான் இந்தியா முழுவதும் மாநிலங்களில் இருக்கிறது. இப்ப யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அவன் எப்படி உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய தலித்துகளை சிதறடிப்பான்? அது பர்மனன்ட், டெம்பரரி இல்ல, பர்மனன்ட் ஆயிடும். இனிமே ஆந்திராவோட மாலா மாதிரிக்காவை சேர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் பாருங்க, 20 வருஷம் அதுக்கு முன்னாடி ஏதாவது அண்ணன் கிருஷ்ணசாமி நாமளும் ஒரு மேடையில் அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லாம நின்றுட்டு இருந்தோம், கை கோத்துக்கிட்டு இருந்தோம். மேடையில் அவர் ஆதி திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர் ஒற்றுமைன்னு பேசுவார். இன்னைக்கு பேசவே முடியாது, அவராலையும் பேச முடியாது, அவர் விரும்பினா கூட பேச முடியாது. அவ்வளவு பெரிய கோடாலியை போட்டாங்க, ஆழமா விழுந்துருச்சு. இந்த கன்சாலிடேஷன் முக்கியமா இல்லையா? காலங்காலமா ஒற்றுமையா இருந்தாங்களா? இல்ல. ஒற்றுமையா இருக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? தேவை இருக்கிறது. ஏன்? அப்பதான் கான்ஸ்டிடியூஷனை நடைமுறைப்படுத்த சொல்ல முடியும். ஏன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைப்படுத்த முடியும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். அது ஒண்ணுதான் பிடிமானமே. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் இங்க தலைநிமிர்ந்து நடப்பதற்கு ஒரே ஒரு பிடிமானம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒற்றை சட்டம் தான். அது ஒண்ணு மட்டும் போச்சுன்னா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு பின்னால நீ போய் 6 மாசத்துல ஊதிடுவாங்க, முடிஞ்சது. கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆச்சுன்னா முடிஞ்சது. ஆர்டிகல் 341, 342 பிரசிடென்ட்டுக்கான அதிகாரத்தை தருகிறது. பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்கு, மாநிலங்களவை, மக்களவை. 2லயும் விவாதிக்கணும். ஒரு பட்டியலில் ஒருத்தர் சேர்க்கிறதா இருந்தாலும் பட்டியல இருந்து ஒருத்தர் நீக்கிறதா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் தேவை. இப்ப மாநில அரசு கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு யார வேணாலும் சேர்ப்பான், யார வேணாலும் நீக்குவான். என்ன பண்ணுவீங்க? யார வேணாலும் நீக்க முடியும், யார வேணாலும் இணைக்க முடியும். மாநில அரசுக்கு அதிகாரத்தை இதை மாநில சுயாட்சி அப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? இது மாநில உரிமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தலித்துகளை மேலும் மேலும் நொறுக்குவதற்கான வாய்ப்பை தருகிற எந்த ஒன்றையும் நம்மால் மாநில உரிமை என்கிற பெயரில் கூட ஏற்க முடியாது. இந்த விஷயம் தான் முக்கியமானது. இந்த பார்வையில் தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசவில்லை, அதை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பு என்பதனால் புரிந்து கொள்வதற்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னு தான் சொல்லணும். அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும், அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும். ஆனா உள்ள வச்சிருக்கிற உள்குத்து சப் கேட்டகரைசேஷன், ஏபிசிடி, பவர் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நிலையில கொண்டு போய் விடும்?
ஏற்கனவே ஒரு தீர்ப்புல 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் சொல்றான், சில சாதிகள் கிரிமி லேயர் சாதிகளாகவே ஆகிவிட்டன. அதாவது ஒரு சாதிக்குள்ள ஒருத்தன் வந்து அதிகாரியா வரான், ஒரு தாசில்தாரா வரான், ஒரு டிஆர்ஓ வரான், ஒரு கலெக்டரா வரான், அவனை கிரிமி லேயர்னு சொல்லலாம். இவன் என்ன சொல்றான், ஆந்திராவில் இருக்கிற மாலா கிரிமி லேயர் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. மகாராஷ்டிராவில் மகர் கிரிமி லேயர் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த சாதிக்க இடஒதுக்கீடு தரக்கூடாது. உத்தரப்பிரதேச இருக்கிற சமார் கிரிமி லேயர் ஆயிருச்சு, அதுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது. ஒரு காஸ்டியே அவன் எக்ஸ்க்ளூஷன் பண்ணணுங்கிறான், நீக்கணும். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சமூக நீதியின் மீது பற்றுள்ளவர்கள் தயவு கூர்ந்து இதை இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கோணத்தில் தான் இதை அணுகுகிறது. அருந்ததியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, இதுபோல மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியா உள்ள எல்லா சமூகமும் இடஒதுக்கீட்டு பயனை நுகர வேண்டும். அதுக்கு என்ன வழி? சப்கேட்டகரைசேஷன் தான் வழி. சரி, அதை பார்லிமெண்ட் செய்யட்டும், அதை நாங்க அட்மிட் பண்றோம், பார்லிமெண்ட் செய்யட்டும். அவங்க செஞ்சா மட்டும் பிளவுபடாதா? எல்லா சாதிகளும் இது மாதிரி பிளாக் பண்ண முடியாது. இந்த பிரையாரிட்டி மாதிரி கொடுத்துரும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு, வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது வந்து ஒரே தொகுப்பா இருக்கிறாங்க, அந்த தொகுப்புக்குள்ள ஒரு பிரிவினருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு, அவ்வளவுதான். இது இந்த சப்கோட்டா வேற, அவங்க சொல்ற சப்கேட்டகரைசேஷன் பேஸ்ட் சப்கோட்டா என்பது வேற. அதை சப்கோட்டானே சொல்ல முடியாது, தனித்தனியா பிரிச்சு பங்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் எங்கிறது அது உள்ள ஒதுக்கீடு. 4 பழம் இருக்கு, 4 பேர் வர, 4 பேர் தனித்தனியா கொடுத்துட்டு அது பேர் உள்ள ஒதுக்கீடு கிடையாது. 5 பேர் கையில ஒரு பழத்தை கொடுத்து ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சுக்க. இவனுக்கு வந்து 3 கீற்று அதிகமா கொடு, மாம்பழத்துல வந்து 3 10 அறுத்துனா 3 கீத்து இவங்க மட்டும் கொடுத்து, இவன் சின்ன பையன் பசி தாங்க மாட்டான் இவனுக்கு கொடு அப்படின்னா அது சப்கோட்டா. ஒரு பழத்தை 5 பேர் பங்கு போட்டு அதுல ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அடிப்படையில் தனியா கொடுத்தா அது. தனித்தனியா 4 பழத்தை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டா அது சப்கோட்டா கிடையாது. இவனுக்கு ஒண்ணு கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒண்ணு கொடுத்தாச்சு, அவனுக்கு ஒண்ணு கொடுத்தாச்சு, அவனுக்கு கொடுத்தாச்சு. கோட்டா டிவைடட் இன்டு 4, பீப்புள் டிவைடட் இன்டு 4. அப்ப எஸ்சிங்கிற பட்டியல் கூட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இவங்க எல்லாம் யாராலும் இணைய முடியாது, எல்லாம் மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிருவான். அகில இந்திய அளவிட 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 3 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ, எஸ்சி நாங்கெல்லாம் வந்து 30% ஆல் இந்தியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்க எஸ்சி, அதுல என்ன சாதி, நாங்க 2% இருக்கிறோம், நாங்க 1.5% இருக்குன்னு சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆகுறது, எங்க எம்பி ஆகுறது, எங்க சிஎம் ஆகுது, சீஃப் மினிஸ்டர் ஆகுறது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆகுறது. உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்து தான் சப்கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக் கூடாது, எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக் கூடாது, எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. பிராட் சென்ஸ்ல பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை, இதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. யார் எந்த நிலையிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நிற்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு வாரமா பறையர் அமைப்புன்னு சில பேர் வந்து கண்ணா பின்னான்னு கடுமையா தோட ரவிக்குமார் அவர்களையும் என்னை வருத்தெடுக்கிறாங்க. இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இதை இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆரம்பத்திலிருந்தே இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க 3% போயிருச்சு. இது இந்த பக்கத்துல அவங்க இவர் மறைமுகமா எதுக்குறாரு, இவர் ஒளிஞ்சு மறைஞ்சி எதுக்குறாரு. அதான் நேரடியா எதுக்குறாருன்னு அவங்களால சொல்ல முடியல, ஆனா குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும். ஏன் மறைமுகமா எதுக்குங்க, அது என்ன தேவை இருக்கு, எதுக்காக எதுக்கணும்? எனக்கு அப்படி உணர்வே கிடையாது. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜபாளையம் பக்கத்துல மாலையாபுரம் ஒரு இடம், மாலையாபுரத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. கொடியேற்றி வைத்து விட்டு ஒரு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு போறேன். அந்த தம்பி இப்பயும் கட்சியில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த கூட்டத்தை போய் கொடியேற்றி வைத்து விட்டு பெயர் பலகையை திறந்து வச்சுட்டு மேடையில பேசினேன். என்னுடைய
35 ஆண்டு கால வரலாற்றில் நான் பேசும்போது எழுந்து கூச்சல் போட்ட ஒரே நிகழ்வு அந்த நிகழ்வு தான். அவன் எழுச்சி 10 பேர் கத்துனாங்க, நான் பாட்டு பேசிட்டே இருந்தேன். அந்த 10 பேரும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க. என்ன அப்பவும் நான் அது கண்டுகளை சரி போன அப்புறம் பேசிட்டே இருந்தேன். பேசி முடிச்ச பிறகு என்ன பண்ணேன், இல்லை நீங்கள் ஜான் பாண்டியன் மாதிரி பேச மாட்டாங்கிறீங்களா? அது என்னப்பா ஜான் பாண்டியன் மாதிரி? ஜான் பாண்டியன் அவங்க சாதி பெருமை பேசுறாருல, இவரு சாதி பெருமை பேச வேண்டியதானே? என்ன சாதி பெருமைப்பா? ஏன்னா பறையர்னு பேச வேண்டியதானே? வீர சாம்பவர் வீர பறையர்னு பேச வேண்டியதானே? நீங்க பேசலையா, அதனால கோச்சு போயிட்டாங்க. சரி போனா போறாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, நான் ஏத்தின கொடியை வெட்டி சாய்ச்சிட்டு நான் திறந்து வச்ச பெயர் பலகையும் தூக்கி எரிஞ்சு உடைச்சு போட்டு போயிட்டாங்க. இதுவரை நான் ஊருக்கே போகல. நீங்க ஏன்பா போனீங்கன்னு நான் கேட்கல, திருப்பி வாங்கப்பான்னு நான் கூப்பிடல. சாதி ஒழிப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு வாருங்கள், இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன், சாதி ஒழிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு. அது முடியுமா முடியாதாங்கிறது வேற. அந்த அரசியல் கோட்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை அடைகாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் என் பின்னால வரணும்னு அப்பயே நான் சொன்னேன். ஏன்பா நீங்க சாதி பேர்ல என் பின்னால வராதிங்க, என் சாதி என்னன்னு தெரிஞ்சு அப்படியே சடனா அந்த நொடியிலிருந்து விலைக்கு ஓடினவங்க நிறைய பேர் உண்டு. நான் வெளிநாட்டு வட மாவட்டத்திலிருந்து வந்த இந்த சாதியா தான் இருக்குன்னு அவனா கற்பனை பண்ணிட்டு சில பேர் உறவாடினா, அவனுக்கு தனியா உட்காந்து சொன்னேன், என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க கூட வராதிங்க. நாளைக்கு ஒரு வேளை இதே சாதியில ஒருத்தன் செவப்பா வந்தான்னா கலரா வந்தான்னா அவன் பின்னால ஓடி போயிருவீங்க. அவர் அழகா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு. அதனால சாதி அடிப்பில் வர நான் பேசுற அரசியல் புரிச்சுதான் நான் கூட நான் சொன்னது 1990 மதுரையில் தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில், தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்தில் சாதியவாதிகள் நம்மை சாதியாகவே பார்ப்பதனால் வருகிற சிக்கல் இது, அதனால் வருகிற சந்தேகம் இது, அதனால் வருகிற நம்பிக்கை இன்மை இது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் ஆதரிச்சு பேசுறது அவை குறிப்பில் இருக்கு. ரவிக்குமார் இருக்கிறார் சட்டமன்றத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து சட்டை பிடிச்சா இழுத்தேன், ஆதரவு தெரிவிச்சு பேசுங்க, ஆதரவு தெரிவிச்சு பேசுங்க. அவரு அங்க லிபர்ட்டி, நான் யாரையும் லிபர்ட்டியும் தலையிடுறதில்ல. சிந்தனை செல்வம் என்ன பேசுறாரு, பனவீர் பாபு என்ன பேசுறாரு, பாலாஜி என்ன பேசுறாரு, என்கிட்ட வரணும், என்கிட்ட சொல்லிட்டு போகணும், இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. எப்ப அவர் ரவிக்குமாருக்கு சரி இந்த எம்எல்ஏ கிட்ட சரி ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் பேசுறது கிடையாது. லிபர்ட்டி அவன் என்ன தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குகிறார். சட்டமன்றத்தில் அவர் ஆதரிச்சு பேசி வாழ்த்தி கடைசியா முடிகிற கூட என்ன சொல்றாருன்னா, முடிகிற இடத்துல கூட கடைசியா அவர் முடிக்கிறார். அதுல ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, சென்சஸ்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. நீங்க இப்ப 2011 சென்சஸ் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. ஆனா 1971 மொத்த இடஒதுக்கீடு அதோட நிக்குது, அதுக்கப்புறம் உயர்த்தவே இல்லை. அதை உயர்த்துங்க, 18 அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில் 19 உயர்த்துங்க. பழங்குடி மக்களுக்கு 1 இருக்கட்டும், எஸ்சிக்கு 19 இருக்கட்டும், மொத்தம் 19+1 20 இருக்கட்டும் பேசி முடிக்கிறார். அந்த இடத்துல நாம யாரும் கூட இருந்து ஏங்க நீங்க எப்பயாவது மறக்காம அருந்ததியை பற்றி பேசுங்களா நம்ம சொல்லல. என்ன அவரு அந்த இடத்துல தன்னியல்பா தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறார். அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கத ஆதரிச்சு பேசிட்டு கடைசியா முடிக்கிற போது இன்னைக்கு இது தோழர்கள் அனுப்பி வச்சது. கடைசியா முடிக்கிற போது சட்டமன்ற உரையுங்கப்பா, பன்னீர்செல்வம் பின்னர் இந்த சட்டத்தினை நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அதை அக்கறையோடு சொல்லுகிறேன். அது அந்த இதை பற்றி சொல்ற டெக்னிக்கல் ஃபிளா பற்றி, அந்த டெக்னிக்கல் ஃபிளாவையும் நீங்கள் நிவர்த்தி செய்து இந்த மசோதாவை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி அந்த அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டினுடைய பலன்களை முழுமையாக கிடைப்பதற்கு நம்முடைய அரசு வழிவகுத்தது என்கிற வரலாற்று சாதனை என்றும் நிலைபெற வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த மசோதாவை வரவேற்று அமர்கிறேன்.
கலைஞரை வாழ்த்தி இது ஒரு வரலாற்று சாதனை, இது என்றும் நிலை பெற வேண்டும் என வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வாழ்த்தி அமருகிறேன். இது இன்றைக்கு அவை குறிப்பில் இருக்கு. ஆனா எழுதுறவனா என்ன ஆகுறான்? ரவிக்குமார் வந்து எதிர்க்கிறாரு. இதுக்கு நாம் வந்து விளக்கம் சொல்ல முடியாது. நாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற உள்ஒதுக்கீட்டை விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அவ்வளவுதான், ரெண்டே வரி. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற உள்குத்து என்கிற சதி முயற்சியை அம்பலப்படுத்துகிறோம். இது தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா அப்படிங்கிறது கேள்வி வேற. தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை ஏன் வந்திருக்குன்னா, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தலித்துகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சப் கேட்டகரைசேஷன் வேண்டாம், கிரீமி லேயரும் வேண்டாம். நாம எதிர்த்தா அவன் கண்டுக்க மாட்டான். சிராக் பஸ்வான் எதிர்க்கிறார். நாங்க அவர்கிட்ட போய் இது சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் கொடுக்கலாம், ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வானை பார்த்த மாதிரி அவரையும் பார்த்துருவோம் அப்படின்னு போய் பார்க்குவோம். அவரு கொந்தளிச்சு போய் பேசுறாரு. நாங்களே வந்து அவரை விட ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோமோங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பேசுனது பார்த்தா. அவர் கொந்தளிச்சு பேசினார். என்ன இப்படி இது வந்து எப்படி, நான் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு பார்க்க போறேன், எல்லாரும் அழைச்சு போறேன், நான் கூட்டம் போட்டா நீங்க வருவீங்களா அப்படின்னாரு. ராம்விலாஸ் பாஸ்வான், நீங்க பிஜேபி கூட்டத்தில் இருந்த போய் ராம்விலாஸ் பாஸ்வான் கூட்டம் போட்டா நாங்க போயிருக்கோம். சொன்னேன், உங்க ஃபாதர் கூட்டம் போட்ட போய் நாங்க போயிருக்கிறோம். எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது, அது வேற விஷயம். அந்த அணியை நாங்க எதிர்க்கிறோம். அவங்கள்ட்டே சொன்னாங்க, ராம்தாஸ் அத்வாலேட்டே சொல்லுவேன், we are dead against to NDA BJP, but you are my brother, beloved brother, because why? Because you are Ambedkarite, I believe still அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். இன்னமும் நான் நம்புறேன் நீங்க ஒரு அம்பேத்கரியவாதியா இருக்கிறீங்க. ஏன்னா அவர் ஆதி காலத்து தலித் பேந்தர் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். இன்னைக்கு நான் போவேன், நாங்க அதை எதிர்க்கிறது வேற. அவருக்கும் தெரியும், கடுமையா பார்லிமெண்ட்ல விமர்சிச்சு பேசலாம், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனா எங்களை அடிக்கடி கூப்பிடுவார். அவர் கூப்பிட்டு அன்னைக்கு டின்னர் கூப்பிட்டார், போறோம். அவர் ஸ்டாண்ட் வேற, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். என் ஸ்டாண்ட் வேற, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஆனால் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது அவர்களும் அங்கே முக்கியமான சக்தியாக இருக்கிறார்கள். போய் பார்க்கணும். சிராக் பாஸ்வான் இருக்கிறார். அதனால பிஜேபி கிரீமி லேயர் நடைமுறைப்படுத்த மாட்டோம். யாரை வச்சு சொல்றான்? ரயில்வே துறை அமைச்சரை வச்சு சொல்றாங்க. ரயில்வே துறை அமைச்சருக்கு என்ன ரோல் இருக்கு அதுல? ரயில் ஓடுமா ஓடாதா, எங்க ரயில் புது ரயில் போட போறோம், என்ன புது ரயில் என்னென்ன கன்வீனியன்ஸ் உருவாக்க போறோம், அதுதான் நீங்க சொல்லணும். அவரு நாங்க வந்து கிரீமி லேயர்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம், அது ஒரு அப்சர்வேஷன் தான். அதை பிரதமர்ல சொல்லணும், கேபினெட்ல சொல்லணும், பார்லிமெண்ட்ல வந்து சட்டத்துறை அமைச்சர்ல சொல்லணும். லா மினிஸ்டருக்கு அதுல ஒரு ரோல் இருக்கு, அல்லது உள்துறை அமைச்சருக்கு ஒரு ரோல் இருக்கு, அல்லது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரோல் இருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் சொல்றாரு, நாங்க அதை செய்ய மாட்டோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இக்கு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்ப்பது, சப்கேட்டகரைசேஷன் என்கிற மாநில அரசுகளுக்கு வழங்குகிற அதிகாரத்தை எதிர்க்கிறோம். அது கூடாது. கிரீமி லேயர் என்பது வெறும் அப்சர்வேஷன் என்றாலும் கூட அந்த ஆபத்தை எந்த சூழலிலும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கிறோம். ஓபிசிக்கான கிரீமி லேயர் முறையையும் எடுத்தறிய வேண்டும், கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி.